Hi friends, welcome to RK Family Vlogs. இந்த வீடியோ சண்டே எடுத்தது அக்கா வீட்டில் இருக்கோம். இன்னைக்கு வந்து வெளியே போகலாம் அப்படின்ட்டு எல்லாரும் கிளம்பிட்டு இருக்கோம். இன்னைக்கு எங்கே போகிறோம், என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத இந்த vlogல பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடுறதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ vlog கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி எங்கே போகலாம் அப்படின்றத சனிக்கிழமை நைட்டே உட்காந்து ரொம்ப நேரம் பேசி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். பண்ணாரி அம்மன் கோயில் போகலாம். காலையில் 8 மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பிடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். 8 மணின்னு பிளான் பண்ணால் தான் 9 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புவோம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் 7:30க்கெலாம் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகிழினி நைட்டு தூங்கவே இல்லை. 4 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லாரையுமே எழுப்பி விட்டுட்டா. 5 மணிலேருந்தே எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கடைசியில் எங்களையெல்லாம் எழுப்பி விட்டு மகிழினி படுத்து தூங்கிட்டா 6 மணிக்கு. மோனிக்கும் தாரணிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து சுருட்டி சீவி விட்டுருந்தேன். டீச்சருக்கு அதை பார்த்துட்டு எனக்கும் இன்றைக்கி அந்த மாதிரி சீவி விட்றியா அப்படின்னு கேட்டாங்க. சரி வா அப்படின்னு உட்காந்து சீவிட்டு இருக்கேன். மகிழினி எழுப்பி விட்டனால காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு டீ எல்லாம் வச்சு குடிச்சிட்டு அப்படியே ஒவ்வொருத்தராக கிளம்ப ஆரம்பிச்சு இப்போ எல்லாரும் கிளம்பிட்டோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் செய்யல, போகிற வழியில் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 7:30க்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். மகிழினி ஒரு சமத்து நேற்று இருந்து எங்ககிட்ட வரவே மாட்டேங்கிறா. பார்த்து அழுதுகிட்டே இருந்தா. எப்படியாவது அவளை தூக்கி நம்ம கூட காரில் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணேன். பட் ஒன்றுமே முடியல. சிரிக்கவே மாட்டேங்குது. இல்லையா சிரிக்குமா? இங்க பாரு மகி ஆல்ரெடி சுட்டி கேக்குல இருக்கோம். மகி இந்தா ஒட்ட வட சுத்திடலாமா? ஐயோ எனக்கே தள்ளாடுது. இந்த சண்முனி ஒரு கோட் எங்க தங்கம்? பாப்பா வேணாம்டா. உன் கோட்டுங்க. நல்லமா இருக்கு. அவன் கோட் வேணாம் பாருறியா? ஏய் போட வேண்டியது. இங்க பாரு. இந்த எங்க கமலக்கா உன்னை டைவர்ஸ் பண்ண போறியா? நாதஸ்வரம் ஊத ஆரம்பிச்சிருச்சு. இந்த இங்க பாரு. இல்லடி எம்மதானா? எங்க இருக்கு? உண்மையிலே இருக்கு. இங்க ஒரு மாடு. இந்த பின்னாடி எத்தனை மாடு இருக்கு பாரு. மாடுனால சரி ஆடு கமலக்கண்ணன. அது செத்துருச்சு கத்திரங்கத்திலேயே. ஒரு இத்தனோடு பூச்சிக்காடியும் போட்டாக்க போரு. இந்த பூச்சியை காட்டுங்க. கண்ணா இந்த உங்ககிட்ட வருது கண்ணா. அந்த பூச்சியை பிடிச்சு கொன்று கண்ணா. அது இங்க இருக்கு பாரு கண்ணா. மகிழினி அழுதுட்டே இருந்தனால அவங்க அம்மாட்டையே கொடுத்துட்டேன். எனக்கு இப்ப கண்ணு சொருகுது. 4 மணிக்கு எழுப்பிட்டு எந்திரிச்சு 4 மணிக்கு எந்திரிச்சு வெளியே காமிட்டு இருக்காங்க. இல்ல என்ன என் மயங்கிட்ட விட்டுக்கிட்டே ஏன்ட்ட வர மாட்டியா? அழுக ஆரம்பிச்சிருச்சு. உட்காருங்க. பண்ணாரி அம்மன் கோயிலுக்கு போகிற வழியிலேயே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு சின்னதாக ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டினோம். சின்ன ஹோட்டலாக இருந்தாலும் அங்கே இட்லி, தோசை, அதுக்கு குருமா, சட்னி எல்லாமே சூப்பராக இருந்தது. நாங்கள் உள்ளே போய் டிஃபன் இருக்கா அப்படின்னு கேட்டோம். இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு அம்மாவாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒருத்தராக வேலை பார்க்குறாங்களே அப்படின்றனால நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம் அப்படின்றனால நாங்களே பார்த்துட்டு இருந்தோம். நாங்களே எங்களுக்கு இலை போட்டு டிஃபன் மட்டும் கொடுத்தாங்க. இட்லி வந்து வேணுன்றவங்களுக்கு இட்லி வச்சோம். தோசை வேணும்னு கேட்டவங்களுக்கு அவங்க தோசை ஊற்றி கொடுத்தாங்க. அதை நாங்கள் வாங்கி சர்வ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி சாப்பிடும் போது எங்களுக்கு எங்கள் வீட்டிலேயே உட்காந்து சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம வீட்டில் சமைச்ச மாதிரியே இருந்தது. இத்தனை பேர் சாப்பிட்டோம். பில்லு வந்து 400 ரூபாய் தான் வந்தது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டு வந்தோம். மட்டன் குழம்பு இல்லையா? நம்ம கோயிலுக்கு போகிறோம். ஓ ஆமாம்ல. கோயிலுக்கு வரும்போது மீன் சாப்பிடலாம். ஓகே. நான் போட்ட கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன் வீடியோவை தாரணி பார்த்துட்டு, அஜய் ராஜாத்தி அம்மாவுக்கு மட்டும் புதுசாக எடுத்து கொடுத்துருக்கு, உனக்கு பழசரவே போட்டுருச்சு, போய் கேட்டு வாமா அப்படின்னு சொல்லி வம்பிழுத்துட்டு இருந்தா. கொடுத்தாச்சு. நூறு நாள் சேலஞ்ச் எடுத்து அவங்க வீட்டுக்கு போயிடுவான்.
சாப்பிட்டா அங்கே ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே எல்லாரும் கிளம்பிட்டோம். கோபிச்செட்டிப்பாளையம் வந்துருச்சு. இன்னும் 10 கிலோமீட்டரா? 10 கிலோமீட்டர் எதுக்கு? ஓ, மொத்தம் 40 கிலோமீட்டர் என்ன? ஆமா, இன்னும் 40 கிலோமீட்டர் போகணும். ஒரு நிமிஷத்துல போயிடலான் இருக்கு. ஆனா கோயில் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தெரியல. நிக்க ஆரம்பிச்சிச்சுல. இதானா? இப்பதான் காட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கு. அப்படியா? 400 மீட்டர். அங்கதான் கார் பார்க் பெஸ்டா இருந்துச்சு. அங்கதான் கார் பார்க்கிங் பெஸ்டா இருந்துச்சு. இந்த மீனாத்தை தான் எங்கெங்கயோ கூட்டு போயிட்டு இருக்கா. ஒரு வழியா இவங்களுக்கு ஐயோ இதுக்கு தான் கூப்பிட்டு வந்தீங்களா? நான் இதுக்கு முன்னாடி பனாரியம்மன் கோயிலுக்கு வந்ததில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பாண்டியக்கா இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. மீனா வந்து 2-3 டைம் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா. நாங்கள் முன்னாடி கோயிலை பார்த்ததும் அங்கேயே பார்க் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். மீனா தான் வந்து உள்ள ஒரு கோயில் இருக்கு, வாங்க அதை பார்த்துட்டு தான் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி இங்கே கூப்பிட்டு வந்தா. கோயில் நல்லா காட்டுக்குள்ளே இருந்த மாதிரி இருந்தது, அமைதியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. கோயில் பயங்கர கூட்டமாக இருந்தது. ஆக்சுவலாக இது வைகுண்ட ஏகாதேசிக்கு அடுத்த நாள், அதனாலயா என்னன்னு எனக்கு தெரியல. அப்போ வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு எவ்வளோ கூட்டமாக இருந்திருக்கும்னு எனக்கு தெரியல. சாமி கும்பிட்டு வந்தோம். கயலும் கண்மணி எனக்கு இதை வாங்கிக்கூட அதை வாங்கிக்கூட அப்படின்னு பிடிச்சி இழுத்துட்டே இருந்தாங்க. அங்க கோயில்ல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சில பேரை பார்த்தேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இவங்க கரூர்ல இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுமே ஃபேமிலியா வந்திருந்தாங்க. ரொம்ப ஸ்வீட்டா ஜாலியா பேசி போட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்தது. அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு போட்டோஸ்லாம் எடுத்துட்டு பிள்ளைங்க வந்து எனக்கு விளையாட்டு ஜாமான் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறேன். போடா, இப்ப மட்டும் கையை பிடிச்சுக்கிட்டேன். ரித்துவினை ஜேசிபி பார்த்ததும் டீச்சர் அக்காட்ட போய் எனக்கு வாங்கி கொடுத்த அப்படின்னு சொல்லி அவ கையை பிடிச்சிக்கிட்டான். ரித்துவின் கூட நாங்கெல்லாம் இருக்கோம் அப்படின்னா அவனுக்கு ஜேசிபி வேணும், கார் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எங்க கிட்ட தான் வந்து கேட்பான். எங்க கிட்ட கேட்கறத விட டீச்சர் அக்கா கிட்ட தான் ஃபர்ஸ்ட் கேட்பான். நான் வாடா வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாலும் டீச்சர் அக்காட்ட தான் போனான். ஏன்னா அக்கா வந்து எங்க போனாலும் அவனுக்காக ஒரு ஜேசிபி காருன்னு ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க. ரித்துவின் எங்ககிட்ட வந்து கேட்குற மாதிரி என் பிள்ளைங்க போய் மீனாட்டையும் மணிட்டையும் கேட்பாங்க. நம்ம பிள்ளைங்க இதை வாங்கிக்கூட அதை வாங்கிக்கூடன்னு கேட்டால் கூட நம்ம நோன்னு சொல்லுவோம். பட் ஆனால் அக்கா பிள்ளைங்களோ தம்பி பிள்ளைங்களோ நாத்தனார் பிள்ளைங்களோ கேட்டால் நோன்னு சொல்ல நமக்கு வராது. அவங்க கேட்டதான் வாங்கி கொடுப்போம். இங்க காமி. சந்தோஷமா? டேய் வெளியே வந்துடுறா, திருப்பி கடைக்குள்ள போறான் பாரு. இதுக்குதான வாங்குறேன். வெளிய வாடா. அதுக்குதான் நான் சொன்னேன். அந்த உண்டியல் நிறைஞ்சிச்சா நீ வீட்ல வச்சிருக்கிறது? அது நிறைச்சதுக்கு அப்புறம் புதுசு வாங்கிக்கலாம். எங்க சுவனை கூட்டிட்டு போனீங்கன்னா சீக்கிரம் நிறைஞ்சிடும். கால் உண்டியல் நிறைய. ஏமா என்னடா பாலா பிள்ளைங்களுக்கு பொம்மைலாம் வாங்கி கொடுத்து வாங்க கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு வந்தா. மாங்காவை பார்த்தோன்னே மாங்காய் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. எங்களுக்குமே மாங்காய் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தது. மாங்காய், வெள்ளரிக்காய், மக்காச்சோளம்னு எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கோயிலுக்கு போனோம். கோயில் நல்லா பெருசாக இருந்தது. இவ்வளோ பெரிய கோயிலா அப்படின்னு பார்த்து பிரமிப்போட தான் உள்ளே போனோம். போகிறதுக்கு முன்னாடி அக்கா அபிஷேக தட்டு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க. கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்கலாமா எடுக்கக்கூடாதான்னு எனக்கு தெரியல. நான் வந்து வெளியே இருந்து எடுத்ததோட சரி, உள்ளே போய் எதுவுமே எடுக்கல. கோயிலுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது பயங்கர கூட்டம். கியூல நின்றுருந்தாங்க நிறைய பேரு. அந்த கூட்டத்தை பார்க்கும்போது தான் தோணுச்சு இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாமோ அப்படின்னு. போயாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. உள்ள போய் சாமியெல்லாம் பார்க்க முடியல, பயங்கர கூட்டம். வருஷம் இங்க இருந்தே வருஷம். அதனால போய் வெளியே இருந்து விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு அந்த உப்பு வாங்கிட்டு போனதெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு வெளியே இருந்தே கும்பிட்டு வந்துட்டோம். சாமி கும்பிட்டு அப்படியே டக்குன்னு கிளம்பிட்டோம். போகிற வழியில் அப்படியே பவானி சாகர் டேம் போய் பார்த்துட்டு அப்படியே மீன்லாம் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். உள்ள போய் பார்க்கலாம் விட மாட்டாங்க. பூங்கோர் காலனியா ரோடு மாதிரி இருக்கல, நடந்துட்டு வரணும். அதுவே நடக்க முடியாது. தண்ணிலாம் நம்ம பார்க்க முடியாது. மீனை மட்டும் சாப்பிட்டு வந்துடலாம். ஆமா, மீன் சாப்பிடுறதுக்காண்டி அங்க இருந்து எனக்கு ஒரு கம்மங்கூழ் மட்டும் வாங்கி கொடுத்துரு. ஆமா, எனக்கும் அதே வாங்கி. உனக்கு புண்ணியமா போகும்.
தெரியுது பாரு டேம் தெரியுது. அங்க தெரியுது டேம். அம்மாவுக்கு கண்ணு தெரியல. எங்க பாருங்க அணை கட்டிய காலம் 48 years கட்டிருக்காங்கம்மா. தண்ணி திறந்து உள்ள 1940 மட்டும் வருது. ஏய் சமல 7 வருஷமா கட்டிருக்காங்க ராஜாஜி. இல்ல அது ஓடப்பள்ளி பேரேஜ். அடேங்கப்பா இங்கேயும் கூட்டம் ஜாஸ்தி தான். ஆமா சண்டேல கீழ் பவானி. ஓகே இது நம்ம அவ்வளவுதான், அங்க உள்ள எல்லாம் போக முடியாது. அவ்வளவுதான், சாப்பிட்டு கிளம்புறோம். லாஸ்ட் டைம் அக்கா வீட்டுக்கு போனப்ப கொடுவேரி டேம் போயிட்டு நல்லா குளியல் போட்டுட்டு அப்படியே மீன்லாம் சாப்பிட்டு வந்தோம். நல்லா என்ஜாய் பண்ணோம் அந்த டைமும். இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா பவானி சாகர் டேமுக்கு வந்திருக்கோம். அப்படியே மீன்லாம் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் இந்த பிள்ளைங்களெல்லாம் உட்கார வச்சு அதுகளுக்கு சாப்பாடு மீன்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் சாப்பிட்டேன். மண்டையா சாப்பிட்டு இருக்கீங்க. செல்லாதெல்லாம் செல்வி. மீன் சாப்பிட்டாச்சு, கிளம்பியாச்சு. உள்ள எங்கேயும் போய் சுத்தி பார்க்கல, ஏன்னா வெயில் ஜாஸ்தியா இருக்கு. மேல உள்ள விட மாட்டாங்களாம். மேல உள்ள விட மாட்டாங்க. உள்ள பூங்கா இங்க இருந்து பார்த்தாலும் அதேதான், அங்க போய் பார்த்தாலும் அதேதான். இங்க இருந்து பாத்துட்டோம். மீன் சாப்பிட்டோம், பண்ணப்பட்டி டேம்லயே பாத்துட்டோம். மீன் சாப்பிட்டோம், கிளம்பிட்டோம். உனக்கு எந்த கருவாடு? கெட்டு போனல, காஞ்சு போன மின்னடா கருவாடு. அவளுக்கு மீனா ஒரு 50 ரூபாய்க்கு. காஞ்சு போனா கெட்டு போகாதுடா. இல்லப்பா கருவாட்டு குழம்பு சாப்பிட்டு பல மாதம் ஆன மாதிரி இருக்குது. அக்கா இங்கே இருக்கப்போ அடிக்கடி செஞ்சு தருவாங்க. அக்கா போனதுக்கப்புறம் நான் செய்யவே இல்லை. எனக்கு அம்மா வைக்கிற கருவாட்டு குழம்பும் அக்கா வைக்கிற கருவாட்டு குழம்பும் ரொம்ப பிடிக்கும். கருவாடை பார்த்தோன்னே வாங்கணும்னு தோணுச்சு, வாங்கிட்டோம். மோனி தூங்கி எந்திரிச்சு ட்ரெஸ் எடுத்துட்டீங்களான்னு கேட்டாரா? அவனுக்கு தூக்கம் வருதான். நாங்க அவனை மோட்டிவேட் பண்ணிட்டே போய்கிட்டு இருக்கோம். வாங்க இந்த வண்டி கட்ட வண்டி ஓட்டுற ஆளு கமலக்கண்ணனை என்கரேஜ் பண்ற ஆளு செல்வி. அவன் தூங்கிய கிட்ட விட்டுட்டியா? டீ கடை வர்ற வரைக்கும் டீ கடையே சீக்கிரம் வந்துரு. டீ கடை கூட அந்த எல்லாம் அங்கிட்டா வருது. ஆமா, மதிய நல்லா சாப்பிட்டு வண்டி ஓட்ட முடியல. கமலுக்கும் சரி மணிக்கும் சரி வண்டி ஓட்ட முடியல, தூக்கம் வருது அப்படின்னு டிராஃபிக்கில் நின்றுட்டு இருக்கும்போது பேசிகிட்டு இருந்தாங்க. வழியில் எந்த டீ கடையை பார்த்தாலும் நிப்பாட்டிடணும் அப்படின்ட்டு டீ கடையை பார்த்தோன்னே நிப்பாட்டியாச்சு. 2 பேரும் மூஞ்சியை கழுவிட்டு டீயை வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்புனோம். அவங்க தூக்கத்துக்கு டீ வேணும் அப்படின்னு வாங்கி குடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த பிள்ளைங்க ஐஸ்கிரீமு ஜூஸ் அப்படின்னு வாங்கி குடிச்சிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் டைம் அக்கா வீட்டுக்கு வந்திருந்தப்பயே டெக்ஸ் வேலி போகணும் அப்படின்னு டீச்சர் அக்கா சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட் டைம் கிடைக்கல அப்படின்றனால எங்களால் போக முடியல. இந்த டைம் போகிற வழி தானே, ஒரு 5 கிலோமீட்டர் கூட இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லவும் சரி வாங்க போகலாம் அப்படின்னு வந்திருக்கோம். டீச்சர் ஆசை நிறைவேறுது இன்னைக்கு. வண்டி இழுக்க மாட்டேங்குதுன்னு கமலக்கண்ணன் சொல்றாங்க. கொடிவேரி வந்து நிற்கும். ஆமாம், தாஜ்மஹால் கண்காட்சி இந்த அங்கே தான் இருக்குவார். தாஜ்மஹால் சிகப்பா இருக்கு. அது செங்கோட்டை. செங்கோட்டை பரவாயில்ல, எங்கிட்ட சுத்தாம இங்க வந்ததுக்கு. ஆமா, கடைசியா பார்த்துட்டு டெக்ஸ் வேலி ஒரு பெரிய மால் மாதிரி, உள்ள ஏகப்பட்ட கடை இருக்கும். நம்ம ஹோல்சேலுக்கும் எடுத்துக்கலாம், ரீட்டெயிலுக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் உள்ளே வர்றது. உண்மையிலே இது வந்து ஒரு டெக்ஸ்டைல் மார்க்கெட், ஒரு பெரிய கடல் போல் இருந்தது. அங்கேயும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சிலரை மீட் பண்ணேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் ஃபீல் பண்ணோம், இங்கே 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் நமக்கு டைம் பத்தாதே, ஒரு நாளே கொடுத்தாலும் நம்ம சுற்றிட்டே இருப்போமே அந்த மாதிரி தோணுச்சு. கமலா ஆல்ரெடி டயர்டாக இருக்குது, உள்ளே போனீங்கன்னா டக்குன்னு வரணும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சி விட்டாங்க. பிள்ளைங்களும் எப்போ போகலாம் அப்படின்னு தான் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஒரு 1 மணி நேரம் பொறுங்க போகலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண வச்சுருக்கோம். எங்கள் மகிழினி கார்ல எல்லாம் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டா, நல்லா ஃப்ரெஷ்ஷாக விளையாண்டுட்டு இருக்கா. பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் நேரம் தான் இந்த மாதிரி அமைதியாக உட்காந்தாங்க. திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, வாங்க சீக்கிரம் போகலாம், இல்லாட்டி எங்களுக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் எடுத்து தரோம் பாப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரே மாதிரி கிடச்சதா? வாங்கிக்கோங்க.
ஐயோ அம்மா எனக்கு வாங்குமா. அக்கா 2 பேர் நான் மீனா 4 பேரும் ஒரே மாதிரி குர்த்திஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். மோனி தாரணிக்கு பார்த்தோம், பட் செட் ஆகலை. ஆனால் மோனி வந்து எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா. கயல் கண்மணிக்கு வாங்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு இருக்கேன். கயல் கண்மணிக்கு வந்து எப்போவும் வீட்டுக்கு போடுற மாதிரி தான் போடுறாங்க அப்படின்னு நான் நைட் ட்ரெஸ் மாதிரி தான் எடுத்தேன் செட்டாக. கமல் நீ வேணா டிஷர்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னேன். இல்லை இப்போ தானே நிறைய டிஷர்ட் எடுத்தேன், அதனால எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஃப்ளோர் ஃபுல்லாக சுற்றிட்டு கடைசியாக ஒரு கடையில் லெகின் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். எங்கே போனாலும் நாங்கள் நல்லா ஜாலியாக இருப்போம். ஆனால் இந்த கடையில் அந்த அண்ணாவும் வந்து ரொம்ப ஜாலியாக பேசினாங்க. குர்த்தி, லெகின்னு, டிஷர்ட்டு அப்படின்னு எடுத்துட்டு ஒவ்வொன்றுக்கும் ரேட்டு கேட்டு எங்கள் ஊர்லலாம் இது ரேட்டு கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ரேட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு இருந்தோம். எல்லாம் பேசிட்டு கடைசியாக பில் போடும்போது எந்த ஊருமா நீங்கள் அப்படின்னு கேட்டாங்க. அந்த கடையில் வெளியில் ஒரு பொம்மை வச்சுருந்தாங்க. அந்த பொம்மையை பாடாக படுத்திட்டாங்க. அந்த பொம்மை தலையில் வந்து விக் வச்சுருந்தாங்க. அந்த விக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த பிள்ளைங்க அநியாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, அந்த கடைக்காரனா எங்களையும் சரி பிள்ளைங்களையும் சரி ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணாங்க. சிரிச்சுட்டே பேசினாங்க. கிளம்பு கிளம்பு, காற்று வரட்டும். நானும் டீச்சர் அக்கா வந்து போதும் எடுத்தது அப்படின்ட்டு கீழே வந்துட்டோம். அக்கா வந்து இன்ஸ்கர்ட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. சரி அவங்க எடுத்துகிட்டு வர வரைக்கும் நம்ம கீழே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கீழே உட்காந்துருந்தோம். ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, பயங்கர டயர்டாயிருச்சு. இந்த பிள்ளைங்க இப்போ தான் வந்து குஷியாக ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க அந்த தாஜ்மஹால் கண்காட்சிக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இல்லை பாப்பா இன்னொரு நாள் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டோம். சந்தை உனக்கு காய் எதுவும் வாங்கணுமாடி? உங்கள் ஏரியாலேயே போடுவாங்க. ஒண்ணுமே வாங்கி தரலையா சாமி? ஒண்ணுமே வாங்கி தரலையா? அவளுக்கு மட்டும்தான் ட்ரெஸ் எடுத்தாளா? ஐயோ, உனக்கு ஒண்ணுமே எடுக்கலையா? உனக்கு ஒரு ட்ரெஸ் கூட எடுக்கலையா சாமி? அம்மா அவளுக்கு மட்டும்தான் ட்ரெஸ் எடுத்தாளா? ஆமா. ஐயோ பாவி உங்க அம்மா. அத்தை எடுத்துறேன் சாமி, உனக்கு அத்தை எடுத்துட்டா? அத்தை எடுத்துட்டா? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அத்தை வாங்கி தரேன். பப்ஸ் வேணுமா? எடுத்துக்க தங்க, உனக்கு இல்லாததா தங்க. எடுத்துக்க, வாங்கிக்க. லைட் போட்டாச்சு. வருது விலகு. பழைய ட்ரெயின், பழைய மெதுவா லைட் இல்லாம வருது. ஓ இது கூட்ஸ் ட்ரெயின், அதனால தான் பொறுமையா பாய் சொல்றதுக்கு உள்ள யாருமே இல்ல. ஆயில் கண்டெய்னர் முடிஞ்சா இதுக்கு ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சு. ஒரு வழியாக அங்கே இங்கேன்னு சுற்றி வீடு வந்து சேர்ந்தாச்சு. காலையில் 7:30 வீட்டிலேருந்து கிளம்புனோம். திரும்ப வீட்டுக்கு வர்றதுக்கு 7 மணி ஆயிடுச்சு. செம்ம டயர்டாக இருந்தோம். பட் ஆனால் இன்னைய டே ஃபுல்லாக ரொம்ப ஜாலியாக இருந்தோம். இந்த வீடியோ அவ்வளோதான், இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.